நேர்களுக்கு வணக்கங்க. இப்போ துலா ராசியை பொறுத்த மாட்டீங்க. இப்போ குரு பயிற்சியானது வருகிற மே 26ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி அடைகிறார். அப்படி குரு பயிற்சி அடைந்து கடகத்தில் உச்சம் பெறுகிறார். இந்த ராசியை பொறுத்த மாட்டீங்க துலா ராசிக்கு 3, 6 கூட கெட்டவராக வந்து விடுவாருங்க. இந்த குருவை பொறுத்த மாட்டீங்க உங்களுக்கு 3, 6 குடையவராக வந்து அவர் 10ல் அமரும்போது அவர் 6ஆம் வீட்டை பார்ப்பாங்க. அந்த 6ஆம் வீட்டை பார்த்து 10ல் இருப்பது 6ல் இருக்கும் இதுவரை உங்களுக்கு சனியினுடைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்ததுங்க. நல்ல அமைப்புகள் உருவாகிட்டு இருந்துச்சு. நீங்கள் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு பெரிய கெடுபலன்கள் இல்லை. ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற குருவானவர் 3, 6 குடையவராகி 10ல் இருந்து அந்த 6ஆம் வீட்டை பார்க்க போகிறாங்க. அது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக நான் சொல்லிடுறேன். குரு எப்போவுமே 10ல் இருந்து 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்து அங்கே சனியும் வேற இருக்கிறார். அப்போது என்ன ஆகும்னா, இது வரைக்கும் சனி நல்லதை பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ குரு பார்வை வளர்ந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிதாக கடன் ஜாமீன் போடுறதுல ரொம்ப முக்கியமாக கவனம் இருக்கணுங்க. இப்போ தேடி வருவாங்க, ஜாமீன் கடன் கொடுக்கறதுக்குன்னு வருவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக தேவையில்லாத வம்பு வழக்குகள். இங்கே எதுலேயுமே போய் மிங்கிள் ஆகிக்காதீங்க. எதுலையாச்சும் போய் சம்மந்தப்பட்டு பேசிட்டு அவங்களோட சேர்ந்துக்கிறது, நம்ம வந்து நல்ல உதவி தானே பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சி ஏதாச்சும் பிரச்சனைகளுக்கு போயிடாதீங்க. அது வந்து பிரச்சனைகளில் பெருசு பண்ணிடுங்க. ஏன் கேட்டிங்கன்னா, இந்த குரு 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடாதுங்க. 10ல் குரு வந்ததுனால துலா ராசிக்கு ரொம்ப சிக்கலான நேரங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. டிசம்பருக்கு மேலே கூட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுக்காக நான் அது கரெக்டாக சரின்னு சொல்ல மாட்டேன். அடுத்த ஜூனுக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு நல்ல காலங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற 6ல் இருக்கிற சனி நல்லது பண்ணிட்டு இருந்தார். அந்த சனி நல்லது பண்ணதில்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை கெடுக்கிற மாதிரி இப்போ குரு பார்வை வந்துருச்சுங்க. குரு பார்வை வந்ததுனால இந்த சனியினுடைய கெடுபலன்கள் ஆரம்பம். சனியினுடைய கெடுபலன்கள் இருக்கோ இல்லையோங்க, குருவை பொறுத்த மட்டும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பொதுவாகவே வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. சாய்பாபாவுக்கு வழிபாடு வாரம் வியாழக்கிழமை நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலை அர்ச்சனை பண்ணுங்க. ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்கு பொதுவாகவே 10ல் குரு உச்சம் அடைஞ்சிருக்காரு, தொழில் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது கணக்கு இல்லைங்க. இந்த இடத்துல 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடாதுங்க. பார்த்தாருன்னா அவர் தேவையில்லாத வம்பு வழக்குகள், யாரோ பண்ணுற பிரச்சனைக்கு நீங்களும் அதில் மிங்கில் ஆகி கழுத்துப்படுற மாதிரி வரும். கேஸு இந்த மாதிரி கொண்டு வந்துடும். அதே சமயம் இடம் சம்மந்தப்பட்டது, நான் விற்க போகிறேங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறேன், இப்போதைக்கு தயவு செய்து வேண்டாங்க. என்ன சூழ்நிலைகள் சரியில்லை. என்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் வாங்க நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இழுத்துட்டு போகும். வேற ஒன்றும் இல்லை. கொண்டுட்டு போய் பிரச்சனையை கொண்டு வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம பிரச்சனை வந்ததுக்கப்புறம் யோசிச்சு என்ன பண்ணுறது. அதனால் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த 1 வருடத்திற்கு நீங்கள் என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னா போதுங்க. புதுசாக எந்த ஸ்டெப்பு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறக்காக தான் திருப்பி நான் அதை சொல்கிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலையும் புதுசாக எந்த ஸ்டெப்பையும் எடுக்க வேண்டாம். ராகு 5ல் இருக்கிறாருங்க. அவரும் 4க்கு வர போகிறாரு டிசம்பருக்கு மேலே. அதனால் 6ல் சனி இருக்கிறாருங்க, நம்ம அதை பண்ணலாங்க, நல்லதுங்க. நாங்கள் சொன்னாங்கங்க 10ல் குரு உச்சமடைஞ்ச இந்த இடத்துல இது தப்பு. இந்த 6ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அது நல்ல பலன்களை வழங்காது. அப்படிங்கிறதுனால தான் பொதுவாக குடும்பத்துலேயும் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சண்டை சிக்கல்களை கொண்டு வராதிங்க. அதில் டைவர்ஸு, தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள், பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொண்டு வந்து விட்டுருங்க. அதனால் நீங்கள் இந்த 1 வருடம் முடிந்த வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது, சாய்பாபா கோயிலுக்கு போங்க, ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் இதை பற்றியே யோசிக்க வேண்டாம். நீங்கள் மொத்தத்தில் நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக இருக்கிற வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. படிக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூலில் போய் தேவையில்லாமல் பிள்ளைங்களோட வம்பிழுத்துக்கிறது, பிள்ளைங்களோட சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் இந்த வருஷத்தில் தாண்டி வர்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஏன்னா 6ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அதனால் அது பெரிய சனியினுடைய நற்பலன்களும் கிடைக்காது. அதனால் நீங்கள் அதுலேயும் எல்லாரும் நிதானமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை துலாம் ராசிக்கு கொடுக்குங்க. அதுக்கடுத்தபடியாக பார்க்கும்போது வேலையில் இருக்கிறாங்க, நாங்கள் வேலையில் உயர் பதவி, இப்போ நீங்கள் உயர் பதவியில் ஆரம்பத்திலுமே சண்டை போடக்கூடாது. இப்போ என்ன வேலை நடந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் அதை கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம்.
அதை மீறிக்கிட்டு வேற ஏதாச்சும் நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா உங்கள் பக்கமாக அந்த பிரச்சனை திரும்பும். இதுதான். அதனால ஒன்றும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் பார்க்குறத கரெக்டாக பார்த்தா போதும். அது மீறி வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு எதுவும் எடுக்காதீங்க. அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி. குடும்பத்தில் கணவன் மனைவியில் சண்டை வந்தாலும் அனுசரித்து போய்க்குங்க. எந்த பிரச்சனையுமே வராது. எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கிறது தான் சாய்பாபா வழிபாடு நல்ல பலனை தருங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடும் நல்ல பலனை கொடுக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த வருஷத்துக்கு திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்ல அமைப்புகள் வரும். அதுக்கும் பல தடைகள் வரும், திருச்செந்தூருக்கு போக முடியாமல். ஆனால் நீங்கள் போயிட்டு வாங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி போயிட்டு வாங்க. நல்ல பலன். ஓகே.